கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்கப்பமா பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூட வாசிப்போம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். சோதரன், இன்னைக்கு பகைக்கிற காரியம் உலகம் பகைக்குது. உலகம் பகைக்குது. உண்மையா நடந்தா என்ன பண்ணும்? உலகம் பகைக்கும். நீதியா நடந்தா உலகம் பகைக்கும். ஆமா, மற்றவங்க நம்ம சால்ரா அடிச்சு போனோம்னா கூட்டத்தோட அப்படி கிடையாது, பகைக்குதான் செய்வாங்க. சத்தியத்தை நம்ம வைராக்கியம் என்ன நம்ம பகைக்கத்தான் செய்வாங்க. எப்ப பார்த்தாலும் நீ ஏசு ஏசு, எப்ப பார்த்தாலும் ஆலயம், அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க? உலகம் பகைக்குதான் செய்யும். யோசேப்பை என்ன பண்ணாங்க? நேசிக்கல. தேவன் நேசிச்சார், அவங்க அப்பாவை நேசிச்சார். யார் நேசிக்கல? உடன் தம்பி அனந்தம் என்ன பண்ணல? நேசிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பகைத்தார்கள். ஆண்டவனுக்கு சொப்பனை கொடுத்தார், உன்னை உயர்த்த போகிறேன். ஆமே, உன்னை மகிமையா தேவன் சொல்லும் பொழுது நட்சத்திரத்துல அவன் காமி தரிசனத்தை காமிக்கிறாரு. அவன் தரிசனம் சொல்லும் பொழுது அவனை கிண்டல் பண்றாங்க, கேள்வி பண்றாங்க. அவன் என்ன பண்றாங்க? சொப்பனக்காரன் அதை வருகிறான் பார் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ண? ஏடாகசமாக அவனை பகைத்தார்கள், குழிகளே தள்ள விட்டார்கள். கர்த்தருக்கு என்னம்னா எகிப்தில் அப்படின்னா அடிமையாய் விற்கப்பட்டார்கள். யாருங்க? யோசேப்பு. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு இருக்கிறீங்கன்னா, இல்ல ஒருவேளை நம்ம தண்ணி இல்லாத குழிகளை என்னை தள்ளி விட்டான்னு சொல்லி எல்லாரும் பகைக்கிற எல்லாருடைய கையை, நான் உண்மை தானே சொன்னேன், அது எதுவும் பொய் சொல்லல. யோசேப்பு என்ன பண்ணல? நடந்த காரியத்தை ஆமா ஓப்பனா உண்மையா சொன்னதுனால என்ன பண்ண? எல்லாம் பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பாட்ட போய் பிள்ளை என்ன பண்ணான்? ஒரு மிருகம் ஒன்று அடிச்சு போயிடுச்சு சொல்லி என்ன பண்ணாங்க? அங்கே அவங்க அப்பாவுக்கு அப்படியே மனசு வேதனை. நடந்த சம்பவம் என்ன? எல்லாரும் நம்மளை பகைக்கலாம், பயப்படாதீங்க. தேவன் நம்மளை நேசிக்கிற தேவன். உலகம் பகைக்கும். ஏன்னா உலகத்தினுடைய தேவன் என்ன பண்ணாரு? அப்ப உலகத்தினுடைய காரியத்து நம்ம என்ன பண்ணுவது? அன்பு செலுத்தி இது பண்ணுறது. நம்ம தேவனாய கர்த்தரை தான் என்ன பண்ணும்? இங்க எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒரு என்ன பண்ண? உலகம் உங்களை பகைத்தால் சோதரம் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே. உங்களை யாராவது குறை சொல்றாங்களா? அது யாரை குறை சொல்றாங்க? கடத்தல தேவன் படைச்ச மனிதர் என்ன பண்றாங்க? குறை சொன்னா அது யாரை குறை சொல்றது தான். இந்த யோசேப்பு என்ன பண்ண? குறை சொன்னாங்க, குற்றப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அவன் சட்டையை கலந்து என்ன பண்ணாங்க? ரொம்ப எவ்வளவு மனசு வேதனை பாருங்க. கர்த்தருக்கு எப்படி இருக்கு பாருங்க. சம்பந்தப்பட்ட ஆளே அவனை தூக்கி உள்ள போட்டாங்கன்னா பாத்துங்க. அதாவது வெளியாள் கிடையாது, நம்ம வெளியாளுக்கு, அதாவது நம்ம பகைக்கிறது வெளியாட்கள் சில பயப்பாங்க. ஆனா மேக்சிமமா பகைக்கிறது யாருங்க? நம்ம குடும்பத்தில் உள்ள ஆட்கள் தான். நம்முடைய உடன்புறப்புகள், நம்முடைய சமயம் சுற்றி இருக்கு, நமக்குள்ள இருக்க நம்ம வேலை செய்ய இடத்துல பகைக்கிறார்கள். பகைப்பு, பொறாமை, எரிச்சல், கோபம், இதெல்லாம் என்ன பண்ணுது நீங்க சொல்ற? ஆனா நீங்க கவனமா இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தரே பயங்கரமான பராக்கிரம், அவர் என்னோடு இருக்கிறார். யோசேப்பினாலும் பகைத்தாங்க, ஆனா ஆண்டவர் அவனை உயர்த்தினார். எகிப்தின் அதிபதியா இது. அப்ப உலகம் உங்களை பகைக்கலாம், ஆனா என்ன பண்ற? இந்த உலகம் அப்படித்தான் செய்யும். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம யாருங்க? தேவனுக்குரியவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, காரணம் திட்டுறாங்க, அமைதியா இருங்க. காரணம் பேசுறாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சொல்றாங்க, என் வீட்டுல எப்போதும் ரொம்ப போட்டு திட்டிட்டா இருக்காங்க, காரணம் சொல்லிட்டே இருக்காங்க, நீ வாய் திறக்காம அமைதியா என்ன பண்ணுங்க? ஆமா, அந்த சிப்பு வச்சு வாய் என்ன பண்ணுங்க? போட்டுருங்க. தேவையா போல சிப்பை ஓப்பன் பண்ணுங்க, தேவையில்லாம சிப்பை என்ன பண்ணுங்க? ஏன்னா இந்த இதுதான் ரொம்ப டேஞ்சர். இந்த வாய் தான் சரியா நம்ம பயன்படுத்தினோம்னா நிறைய ஆஸ்வதிக்கப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில தேவையில்லாம பகை உண்டாக்கிடுவாங்க. அப்படி கூடாது. நம்ம கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக எதையாவது செய்யும்படி. ஆமே ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண உலகம் உங்களை பகைக்கலாம், ஆனால் தேவன் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை உங்க சொந்தவங்களை பகைக்கலாம், உங்க பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பேர் உங்களை பகைக்கலாம், தேவன் உங்களை நேசிக்கிறவர், அவர் அன்பு செலுத்துகிறவர், அரவணைக்கிறவர், காப்பாற்றுகிறவர். ஸ்தோத்திரம். என் அருமையா தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலன் பவுலை பார்த்தீங்கன்னா, அப்பா நீ என்னையத்தாப்பா நீ இது பண்ற, முள்ளில் உதைக்கிற நலமாப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் அப்போஸ்தலன் பவுல் ஒப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடி வருதப்பா. இன்னைக்கு தேவனத்துல ஓடிவாங்க. கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வல்லமையில தேவனா இருக்கிறார். இயேசுக்காக வாழுங்க, உண்மையா இருங்க. தேவன் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா தருவார்.
ஜெபமனுமா. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கு, அநேகத்துல அதிகாரியை மாற்ற நீ வல்லமையுடையவரப்பா. ஆண்டவரே, நீ உலகம் எல்லாரும் பகைத்தாலும் கர்த்தர் உம்முடைய அன்பு எங்களை சூழ்ந்து வருவதற்காக நன்றி. வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.